வெல்கம் டு எஸ்பாஸ் நியூஸ். எங்க இருக்கு பாத்தியா போனு? அங்க இருக்கீங்க நீங்க, எங்கேயோ இருக்கு. கதை திறந்தாங்கன்னா தள்ளி விட்டு போயிருவாங்க போல. கரெக்ட், அந்த அளவுக்கு தூரத்துல இருக்கு. ஆமாங்க, 4x சென்சார்ல கேப்சர் ஆயிட்டு இருக்கு. ஆமா, சோ இந்த டோரை யாரும் தயவு செய்து திறந்துறாதீங்க பாருங்க. iPhone 17 Pro Max. why not? Why not? Someone who is capable. We are supposed to give them recognition. நீங்க இதை எப்படி பேசுறீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. செல்போனுக்கு மட்டுமா இது செல்போனுக்கு மட்டுமா இல்ல எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நேற்று தான் ராஷ்மிகா வேற வாட்சை காமிச்சிட்டு போச்சு. அது வந்து ஸ்கிப் பண்ண வேண்டிய நியூஸ், அதனால தான் அதை நாங்கள் எடுத்துக்கிறதாவே இல்லை. எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கேன். நேற்று ஆர்சிபி வேற தோக்கடிச்சிட்டீங்க லக்னோ கைஸ். ஆமாம், நேற்று தான் நம்ம பேசியிருந்தோம் ஆர்சிபி லக்னோ அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இது சென்னையை உள்ள கொண்டு வரதுக்கான ஸ்கிரிப்ட் மாதிரி எனக்கு தெரியுது. அப்ப என்ன இன்னைக்கு கேகேஆர் ஜெயிக்குமா தெரியலையே. எப்படி பண்ணா சென்னை உள்ள வருமோ அதுக்கேற்ற மாதிரி தான் போகுது. நான் இன்னொரு ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, தோனியும் வந்து ஃபிட் ஆயிட்டான். அப்படியா? ஆமா, நிறைய இப்ப லாங்கா பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்கான் நெட்ல அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது. ஏன் இதுக்கு முன்னாடி ஃபிட் இல்லாம இருந்தாப்லையா? இடையில ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சா? ஃபிட் இல்ல, ஏதோ கால் ஆபரேஷனா என்ன எனக்கு ஒழுங்கா தெரியல. ஏன்னா நான் ஃபாலோ பண்றது இல்ல. ஆனா நல்லா ஓடுவாப்ல. அதாவது சிஎஸ்கே டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வையேன், நிறைய பேர் அதுல இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லு. ஹேடன் மாதிரியான பிளேயர்லாம் கூட இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்லாம் போனா ஃபிளெமிங் இப்ப இருக்கிற கோச்சே பிளேயர் தான் அங்க, சரியா? ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஹைலைட் என்னன்னா, இந்த ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் அப்படின்னு வரும்போது தோனி தான். அதுல தோனி மட்டும் இல்லடா, 3 பேர் ஸ்டார் ஆஃப் த ஷோவா இருப்பாங்க. யாருன்னு பார்த்தோன்னா, ஒன்னு ரவீந்திர ஜடேஜா, கபில் வித் தோனி, ரெய்னா. ஆமா, ஸோ இந்த 3 பேருமே வந்து மிடில் வந்துட்டு அநியாயம் பண்ணுவானுங்க. பால யார்கர் போட்டாலும் ஸ்டெம்ப் அது கிரீஸ்குள்ளாரே ஃபர்ஸ்ட் ஓடிடுவாங்க. டேய் டார்ச்சர் பண்றீங்கடா, பின்னாடி இருந்து விக்கெட் கீப்பர் வரதுக்குள்ள ஓடிடுவாங்க. இதுல என்ன ஒரு காமெடி அப்படின்னா, சென்னை ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல இருக்கா ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே. இல்ல, ஓரளவுக்கு சேஃபா தான் இருக்கு. எனக்கு மும்பையை பார்த்தா தான் கொஞ்சம் கண்ணு. இல்ல டீமா பார்த்தோம் அப்படின்னா, டீமா பார்த்தா இப்போ எனக்கு நான் ஓப்பனா சொல்றேன்டா, எனக்கு சென்னை மட்டும் நான் சொல்றேன். அதுதான் எனக்கு நான் ஓப்பனா சொல்றேன். ஐபிஎல் நான் பெருசா ஃபாலோ பண்ணாம இருந்தாலும் இப்போ இந்த வருஷம் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்றேன். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, போன வருஷம் முடியிற நேரத்துல தான் எனக்கு தெரிஞ்சது சூரியவங்ஷின்னு ஒரு பையன் 14 வயசுல போட்டு பொழக்கிறான்னு. சரியா? உள்ள வந்ததுமே அந்த பையன் அதிசயமா 100 அடிச்சான். கரெக்டா? ஓகே. அதனால அப்பதான் எனக்கு வந்து திரும்பி என்னதுடா இது யங் மைண்ட் உள்ள வந்திருக்காங்களா அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இந்த வருஷம். அதனாலே சூரியவங்ஷினாலதான் நான் வந்து டேட்டா பாக்குறேன், ஸ்டாட்ஸ் எல்லாமே பாக்குறேன். சிஎஸ்கே வந்து ஆடும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்னு ஓபனர் 2 பேரும் அவுட் ஆயிடுவாங்க. இப்படிதான் வந்து ஆரம்பத்துல இருந்து போயிட்டு இருந்தது. ஓகே, கடந்த ஒரு 3-4 மேட்சா தான் நான் பாக்குறேன். கொஞ்சம் டிட்டர்ஜென்ட்டா இருக்கு எல்லாரோட ரோலும். இப்பதான் வந்து அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளேயே வந்திருக்காங்க. அப்சர்வ் பண்ணாலும் கம்பேர் இவ்வளவு வருஷத்துல சென்னை இப்பதான் ரொம்ப ஒரு வொர்ஸ்டான சிச்சுவேஷன். போன வருஷம் என்ன பண்ணானுங்க? போன வருஷம் அஞ்சாவதா 4வதா இல்ல 7வதா? கேவலமா. இப்ப கடந்த ஒரு 2 வருஷமா கேவலமா. அதனாலதான் இந்த வருஷம் நல்லா இருக்கு. நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னு கேளுங்க. வொர்ஸ்டான சிச்சுவேஷன் சென்னை இருக்கா, ஆர்சிபி இப்போதான் பீக் ஃபார்ம்ல இருக்கா. ஆமா, 2 டீமுக்கு உள்ள வித்தியாசம் இப்ப பாயிண்ட்ஸ்ல எவ்வளோ? 2த்துக்கும் பாயிண்ட்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு கேக்குறியா? 3 பாயிண்ட் நினைக்கிறேன். 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 2 தானே? ஆமா, அப்பனா பாத்துக்கங்க. அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? ஏன்னு பார்த்தோன்னா, பஞ்சாப் வந்து வேற லெவல் ஃபயர்ல இருந்தாங்க. போன தடவை பாரு, பஞ்சாப் வந்து டாப்ல இருந்திருக்காங்க. ஆர்சிபி வந்து செகண்ட் பிளேஸ்ல இருந்திருக்கு. போன தடவை நெட் ரன் ரேட்டை வச்சுதான் பஞ்சாபே மேல போயிருக்கு. டேபிள் பாட்டம். பியூட்டிஃபுல். அதுவே நமக்கு தெரியல, ஏன்னா போன வருஷம் நான் ஃபாலோ பண்ணல. போன வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ் பாரு டேபிள்ல பாட்டம்க்கு மேல இருந்திருக்கு. ஓகேயா? ஆனா இந்த வருஷம் இதுல ட்விஸ்ட் என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் பாரு பிளே ஆஃப் போயிருக்கு போன தடவை. ஆமா, இப்ப இனிமேல இருந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா. ஹர்திக் பாண்டியா தூக்கிட்டாங்க போல, தூக்கிட்டு ஸ்கையை போட்டிருக்காங்க. சரி, நம்ம இதெல்லாம் போட்டோம். நம்ம நியூஸ் இல்ல அது தப்பு இல்ல. இதுவே ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா, ஒரு இதை பத்தி பேசுறதுனால ஏதாவது டிராபேக்கான்னு கேட்டேன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. யங் மைண்ட் ஆக்சுவலா நிறைய பேர் இதை வந்து விரும்புறாங்கன்னு வச்சுக்க. ஏன்னா அவங்க பாக்குறது இல்ல, நிறைய பேர் இப்ப பாக்குறது இல்ல, வியூவர்ஷிப் படுத்துருச்சு. கரெக்ட் தான். ஆனா எல்லாரும் டேட்டா ஃபாலோ பண்றாங்க. நானும் டேட்டா தான் ஃபாலோ பண்றேன். ஸ்டாட்ஸ் போய் பார்ப்பேன், யார் அதிக ரன் அடிச்சு வச்சிருக்கா அப்படிலாம் போய் சும்மா செக் பண்ணுவேன். பாப்பா அது மட்டும் தான் பார்ப்பேன். மற்றபடி போயிட்டு மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். மேட்ச் பார்க்காம இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமாங்க? இவனுங்க கமெண்ட்ரி ஒண்ணு, அது நீங்க எனக்கு புரியுது.
ஒரு சிலர் வந்து தமிழ் கமெண்ட்ரி இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு பாக்குறாங்கன்னு எனக்கு புரியுது. பட் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இங்கிலீஷ் கமெண்ட்ரி நல்லா இருக்கு. ஆனா நான் உட்காந்து பார்க்க வேண்டிய இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, இப்போ நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், என் போன்லயே பாக்குறதா தான் நான் இங்கிலீஷ் கமெண்ட்ரியில தான் பாக்குறேன். பட் வீட்ல போட்டா என்ன ஆகுது, எல்லாருக்கும் இங்கிலீஷ் கமெண்ட்ரினா செட் ஆக மாட்டேங்குது, தமிழ்ல போடுன்றாங்க. வாஸ்தவம் தான். எது ஹைலைட்ஸுக்கே தமிழ் கேக்குறாங்க இவங்க. அதனாலயே நான் பாக்குறதே இல்ல. தோனி வந்து சென்னையை செமிஃபைனல்ஸ் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே ஃபைனல்ஸும் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே கப் அடிச்சுட்டு ரிட்டையர் ஆகிறோம்டா, கிளம்புறோம்டா, பைடா அப்படின்னு சொல்லிட்டு போனா எப்படி இருக்கும்? அப்படி சொல்ல மாட்டோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, அடுத்த வாட்டியும் ஆடுவான்றீங்க. கப்பும் அடிச்சுட்டு வாங்கிட்டு ஜாலியா வந்து டீம்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டு ஃபிளமிங் பக்கத்துல ஒரு சேரை போட்டு அப்படி ஜாலியா கால் மேல கால் போட்டு, ஃபிளமிங் யாருப்பா ஹெட் கோச், சின்னி யாருப்பா மெயின் கோச், என்ன இது புது பொசிஷனா இருக்கு, அதெல்லாம் அப்படிதான். ஆனா வாய்ப்பு அதிகம்டா. ஏன்னா இந்த பிரான்சைஸோட மர்ஜ் ஆயிட்டாங்க. என்ன கேட்டா ரைனாவே எங்கேயா போன நீ அப்படிதான் இருக்கு. என்னைக்காவது ஒரு மேட்ச்ல இருந்து பேசுறல்ல. ஆனா நிஜமாவே இந்த பிரான்சைஸ்ல நீங்கெல்லாம் வந்து முக்கியம் பில்லர்ஸ். ஏன்னா புதுசா ஆரம்பிச்சது ஐபிஎல்னு. அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபேஸா வந்தது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா தோனி, ரெய்னா, இது ஜடேஜா, முரளி விஜய். ஆமா, ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் இது அவங்க தானே கப் அடிச்சாங்க. அதான் முரளி விஜய், பத்ரிநாத். ஆனா இவங்கெல்லாம் வந்து யார் ஸ்டாருன்னு பார்த்தா ரொம்ப கமாண்டிங்கானா சொல்ல போனா நிறைய இடத்துல ரெய்னா தான் நல்லா ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஐபிஎல்லே அதிக ரன்ஸ் நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த டைம்ல ரெய்னாட்ட தான் இருந்தது ரிட்டையர் ஆகிற வரைக்கும். இப்போ மோஸ்ட் ரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விராட் கோலி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படிதான் சம்மங்க. விராட் கோலிக்கு அதே மாதிரி என்ன ஆயிடும்னா, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா ஆர்சிபி வந்து ரொம்ப அங்கேயே அது அப்படியே அந்த டீம்லயே தான். டெல்லி தானே ஆக்சுவலா யாரு விராட் கோலி. விராட் கோலி ஸ்டார்டிங்ல தான் பெங்களூர்ல தான் இருந்தான். அதுலடா நிஜமாலே. ஆமா, டெல்லி. ஆனா பாரு பெங்களூரோட ஐக்கியமாயாச்சு. இப்போ இவர் பேரு தோனி அதே மாதிரி தான் சென்னையோட அப்படியே ஐக்கியமாயிடுச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு சிலர் வந்து அந்த ஒரு பிரான்சைஸ்லேயே ஆடி கடைசி வரைக்கும் ஆடி ரிட்டையர் ஆகும்போது அதில் அப்படியே மர்ஜ் ஆகிடுறாங்க. ஸோ அது வந்து நத்திங் டு கமெண்ட் பேட் அபவுட். கரெக்ட். சரி, என்ன யமஹா பைக்ஸ் எதுக்கு ப்ரைஸ் ஹைக் பண்ணாங்க? ஆமாம், இப்போ யமஹா வந்து 3800 வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ண போகிறாங்களா 5 பைக்குக்கு. அது சிப் ஷார்டேஜ்னாலயா, மெமரி ஏதாவது LPDDR5 இல்ல ரேம் இல்ல, பார்ட்ஸ் ஷார்டேஜ் நிறைய வருது. இல்ல அந்த குண்டு போறனாலடா, இந்த வார்னால நிறைய இந்த காஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம். ரித்திக் ரோஷனோட வார் வரும்போது கூட நான் இவ்வளவு வருத்தப்படலையா? நீ என்னையா பண்ணிட்டு இருக்க? அதான் இங்க பாருங்க, price hike to rising input cost, logistic expenses and other attributes. இந்த logistic expense பார்ட்ஸை கொண்டு வர்றது, அந்த கர்மம் இந்த கர்மம் இன்ஜினை பண்றது அப்படி இப்படின்னு. ஸோ XSR 155 ஒரு பைக் லான்ச் ஆச்சு. நல்ல பைக், அது ஒரு ஸ்கிராம் மாதிரி. அதுக்கு 1000 ரூபாய். அதுக்கப்புறம் ஸ்கூட்டருக்குலாம் 1000 ரூபாய், 2200 ரூபாய். ஐராக்ஸ்னு ஒரு 155cc ஸ்கூட்டர் இருக்கு, என்டார்க் 150க்கு ரைவல். அதுக்கு வந்து 2800 ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் FX வச்சு அந்த FZ இருக்குல்ல, அதுக்கு 2800 ரூபாய். அப்புறம் பாய்ஸின் டியோ MT-15 இதுக்கு வந்து 3800. இதுக்கு எனக்கு ஒரு லாஜிக் மட்டும் மைண்ட்ல தோணுச்சுடா. என்னன்னா, ரீசன்ட் ட்ரெண்ட் இன் ஸ்மார்ட் போன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா எல்லாருமே எல்லா ஃபீல்டையும் கொஞ்சம் பார்ப்பாங்கல்ல, அலசுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்மார்ட் ஃபோனில் நான் என்ன பார்க்குறேன்னா, இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, ஒரு ப்ரைஸ் ஹைக் லிஸ்ட் கொடுக்குறானுங்க. 30,000 ரூபாய்க்கு இருந்த ஃபோன் இனிமேல் 33,000ங்க அப்படின்றான். அதுலேருந்து ஒரு 4-5 நாள் கழிச்சு பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான்லாம் போடுறானுங்க இந்த மாதிரி டீல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ எப்படி இருக்குன்னா, 30,000க்கு அந்த ஃபோன் இருக்கு அப்படின்னும் போது நீ என்ன எதிர்பார்ப்பனா 27,000க்கு வந்தாதான் டீலுன்னு. கரெக்ட். இவன் ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டானா, ஆல்ரெடி மெமரி ப்ரைஸ் இது ஒரு காரணம் வச்சு ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டான். இப்போ அடுத்து என்ன பண்றான், ப்ரைஸ் ஹைக் பண்ணவன் 33,000 ரூபாய் ஃபோனு டீல்ல 30,000க்கு கிடைக்கும். 3,000 ரூபாய் கம்மியா கிடைக்குதுடா, அதே ப்ரைஸ். நல்லா இருக்குல்லண்ணா. இப்போ உனக்கு இந்த டீல் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் எப்படி தோணும், டீலுங்க 33,000 ரூபாய் ஃபோன் 30,000 ரூபாய் கிடைக்குதுங்க தம்பி. ஒரு மாசம் முன்னாடி என்ன கிடைச்சிட்டு இருந்து, அதெல்லாம் இப்போ பேச்சு இல்லை. 33,000 ரூபாய் ஃபோனு 10% இதுலயாவது உங்களுக்கு கார்டு டிஸ்கவுண்ட் அப்படி இப்படின்னு இருக்கு. இதுல ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் இல்லடா. என்ன எக்ஸ்ட்ரா ரூமோ நீ ஆனா ஷோரூம் போனா இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவங்களுக்கு கமிஷன் அதில் கொஞ்சம் குறைப்பாங்க சில ஷோரூம். இல்லாது அதுவும் வந்து எப்படின்னா, ஸ்கூட்டரு, ஸ்ப்ளெண்டரு அந்த மாதிரி பைக்குக்கு தான் இதெல்லாம் பண்றாங்களே தவிர பெரிய பைக்குக்கெல்லாம் அவங்க பண்ற மாதிரி தெரில. ட்ரையம்ப் 400க்கு பண்ணியிருந்தானுங்க. ஏன்னா அது வந்து பேன் ஸ்டாப் பண்ண போகிறது தான். இப்போ 350cc கீழே இருக்கிறதெல்லாம்
ஒரு ஜிஎஸ்டி ப்ரைஸில் வரும். 350cc மேலே இருக்கிறதெல்லாம் ஒரு ஜிஎஸ்டி ப்ரைஸில் வரும். ஸோ எல்லா 400cc பைக்ஸையும் பஜாஜ் கிட்ட இருக்கிறது என்ன பண்ணிட்டான், எல்லாம் 350cc மாற்றிட்டாங்க. பல்சர் 400 இருந்ததா 350, டாமினார் 400 350, எல்லாத்தையும் வந்து 350 மாற்றிட்டானுங்க, போரை கம்மி பண்ணி. சரி விடு, 350 இருந்தானே எங்கே போனாலும் நான் 50 தாண்டி போகிறது இல்லையே. இந்தியாவுக்கு அதுவே அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் 250 அதிகம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் அதிகமாக வேணும். பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பைக் வாங்கலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுங்க. ஆமாம், கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்க. 400cc நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், எக்ஸல் வாங்கி 8 வண்டியில் காலை வந்து பரப்பி உட்காந்துக்கிட்டு போவேன்னா 400cc. பழைய எக்ஸல் 50 வாங்கினா போதும். 80னா 5 வண்டி போதும்டா. 80cc நார்மலாக எக்ஸல். இன்னும் செம்மையாக ஓடிக்கிட்டு இருக்கு எக்ஸல்லாம் ஃப்ரெண்டோட. ஆமாம், எக்ஸல் 100 இருக்குல்ல இப்போ அதான் லோடு வண்டி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. சம்மதம். கன்சிஸ்டன்சி அந்த டிசைன் அப்படி. சரி, ஏர்பாட்ஸு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஏர்பாட்ஸா? ஆமாம் பிடிக்கும். அதை விட எனக்கு சிஎம்எஃப் பட்ஸ் ரொம்ப பிடிக்கும். சபா. சரி, ஏர்பாட்ஸில் ஆல்ரெடி ப்ரோ 3 பார்த்துருப்பேன். அதில் ஹார்ட் ரேட் சென்சார்லாம் இருக்குது தெரியும்ல? ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கா? ஆமாம் 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 ஆமாம். சரியா, ஹார்ட் ரேட் சென்சார்லாம் இருக்கும்ல. இப்போ எப்படின்னா ஒரு புது ப்ராடக்ட்லாம் ஏன்னா அதாவது பேட்டர்ன்ஸில் இருக்கு போல, இல்லாட்டி அது வந்து பேட்டர்ன் ஆக போதுங்கிறாங்க. ஸ்டெம்ல கேமரா இருக்குமா? ஸ்டெம்ல கேமரா இருக்கும். இங்க கேமரா இருக்குமா? அது வச்சு என்ன பண்ண போறானுங்க? நம்ம நடக்கிறது கை காலெல்லாம் வந்து போட்டோ எடுத்து. இல்லடா, வேற பெர்ஸ்பெக்டிவ்ல வீடியோ எடுக்கலாம்ல. டைரக்டா போன்ல வந்து நீ அப்படியே கிளிக் பண்ணனா இந்த ஆங்கிள் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நீ சப்போஸ் வண்டி ஓட்டிட்டு இருக்க, சைடு ஆங்கிள் அப்படி ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ரெண்டு சைடுலனா ரெண்டு சைடுல ரெக்கார்ட் ஆகும். சப்போஸ் அவங்க வந்து அதில் லென்ஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இல்ல இப்போ இப்படி கீழே தானே டவுன்வர்ட்ஸ் தானே அது. கரெக்டா, டவுன்வர்ட்ஸ்னா இங்கே தொங்கிட்டு இருக்க போகுது, ஸ்டெம் இவ்வளோதான் இருக்கும், அவ்வளோதான். எனக்கு என்ன டவுட்னா அவங்க அல்காரிதம் பக்காவா வச்சு பாதி நேரம் வந்து முடிக்குள்ள தான் கேமரா ஓடும். அது எல்லாருக்கும் தான் வீடியோ எடுக்கும் தாடி வச்சிருக்கிறவங்க. கரெக்டா. ஆனா எனக்கு அதான் இவங்க எப்படி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க. இது கடைசியில வந்து இந்த இப்போ இந்த சைடு ஃபுல்லாவே கேப்சர் ஆச்சுன்னா 180 டிகிரி, இந்த சைடும் ஃபுல்லா கேப்சர் ஆச்சுன்னா ஒரு 180 டிகிரி, மர்ஜ் ஆகி 360 டிகிரி ட்ரை பண்றானுங்களா, அது எப்படி பண்ண போறானுங்கன்னு தெரியல. இப்போ சப்போஸ் நான் பான் பராக போட்டு போயிட்டே இருக்கேன், இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, உடனே நீ எப்படிதான் போடுவேன், தூணு துப்புன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இது மேல பட்டு அப்படியே ஒரு ரெட் கலர் ஃபில்டர் ஆயிடுச்சு அப்படின்னா பயங்கரமா இருக்கும்ல, செம்மையா இருக்கும்ல. நீ அந்த ரெட் கலர்ல வந்து காட்டும் போது அப்படியே அரசன் தீம்லாம் போட்டு போடு, இப்படிதாங்க பண்ண இந்த படத்தை அப்படின்னு சொல்லி நீ செம்மங்க. அப்புறம் என்ன, உன்னை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. உடனே துப்பிட்டு போறது நீதானா, இந்த ஏரியால துப்பிட்டு சுத்துறது நீதானான்னு கண்டுபிடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். ஆமா, அடுத்து வேற என்ன நியூஸ் இருக்கு ஆட்டோல? இன்னொரு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டு வந்து அடுத்த வருஷம் 18 பைக் லான்ச் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. என்னடா சொல்ற? ஆமா, அது 18 பைக்ல வந்து 5 நியூ பைக்கா வரும், புதுசா லான்ச் பண்ண போறாங்க. 5 மாடலு, மீதி 13 வந்து கொஞ்சம் அப்டேட்ஸ் ஆகுது. பெரிய கொஞ்சம் ஹை டெக் 2026 மாடல் அப்படின்றது வந்து 2027 மாறும். என்னன்னு பார்த்தா சீட்டுக்கு ஒரு ஏபிஎஸ்லாம் வச்சிருவாங்க, அந்த மாதிரி. கரெக்ட் தான். இப்போ அவங்க வந்து ஆந்திர பிரதேஷ்ல ஒரு பெரிய 216 ஏக்கர்ஸ்க்கு ஏதோ ஒரு ஏக்கர்ஸ் வாங்கி அதுல வந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி செட்டப் பண்றாங்க. அவ்வளவுதான், வாழ்வுடா. வியாபாரமே பார்க்காம இருந்தவன் அதான் இன்னைக்கு என்னடா புல்லட்டால இல்லடா எப்படி பஜாஜ் வந்தானோ அதே மாதிரி புல்லட்டால அப்படி இல்லடா. எனக்கு என்ன ஃபீல் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம். புல்லட்டுக்குன்னு ஒரு 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 ஃபீல் இருக்கும், புல்லட்னா இல்லாட்டி புல்லட்டுக்குன்னு ஒரு வேல்யூ, அந்த ஃபீல் இருக்கும். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கிட்டையும் புல்லட் இருக்கதை நான் தப்பு சொல்ல முடியாது இல்ல. கரெக்ட் தான், அது தப்பு இல்லை. ஆனா நிஜமா அவ்வளவு குவாலிட்டியா வருது. கரெக்ட் தான். இப்போ 1980 மாடல் எடுத்துட்டு ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காரு, இப்பயும் அது அவ்வளோ ராக் சாலிடா இருக்கு. இன்ஜின் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா அவ்வளோ கன்னு மாதிரி இருக்கு. அந்த பழைய இன்ஜின் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தேன்னு வையன், ஒரு 1/2 மணி நேரம் நீ ஓட்டிட்டேன்னு வை, அவ்வளோ நேரம் கூட தேவையில்ல, ஒரு 10 நிமிஷம் நீ ஓட்டிட்டேன்னு வை, இன்ஜின் டியூன் ஆயிடுவான், அவனோட பிஹேவியரே மாறும். இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லையே இப்போ இருக்கிற இன்ஜின்லாம். அந்த ஒரு 10 மினிட்ஸ் நீ ஓட்டினதுக்கு அப்புறம் என்னன்னா இன்ஜின் நல்லா ஹீட் ஆயிடும், பிளஸ் நீ த்ராட்டில் கொடுக்கும்போது டிஃபரன்ஸ் தெரியும். இத்தனைக்கும் அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் வண்டிலாம் இல்லை, 16 bhp-லாம் தான் இருக்கும். புரியுது, புல்லட் சரியா வரைக்குமே அது பவர்ஃபுல் கிடையாது, 20 bhp தான் இருக்கு. பரவாயில்ல, 16 எங்க இருக்கு, 20 ஏதோ 4 bhp எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்களே. ஆனா எப்படி இருக்கும்னு பார்த்தனா, அதுவும் இந்த கடந்த ஒரு ஜே பிளாட்ஃபார்ம்ல தான் 20, அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து 19 தான் இருந்தது. இது நான் சொல்றதெல்லாம் 16, 15.8 அவ்வளவுதான் இருக்கும் 350cc வண்டி. அந்த ஃபீல் இருக்குல்ல, நான் அதனால தான் திரும்பியும் சொல்றேன், போன்லயும் அதே தான். புரியுது. ஸ்பெக் வந்து 8 Elite Gen 6, 7 Pro
அதெல்லாம் யாருக்கு தேவை? ஃபீலு, கம்ஃபர்ட்டு, அந்த கன்சியூமர் வந்து அதை என்ஜாய் பண்ணணும். இப்போ இருக்கா? நீ 30 பிஹெச்பி சொல்லு, 40 பிஹெச்பி சொல்லு, சில இடத்துல இருக்கு, சில இடத்துலலாம் இருக்கு. எனக்கு எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன் தெரியுமாடா, ஒரு யூனிக்னஸ் ஃபீல் ஆகணும்டா. அந்த வண்டி ஓட்டு நான் வேற எங்கேயும் போவே முடியக்கூடாது. புரியுதா? இப்போ நான் ஒரு வண்டி யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு அருவாள் எடுத்துட்டு அந்த இவன்ட்டே போறேன், ஓனர்கிட்டே, மறுபடியும் இதே டிசைன்ல இதே எஸ்தட்டிக்ஸ்ல வண்டி வேணும், செம்ம ஃபிட்டா இருக்கியா, எவன் ஏறி உட்காந்தாலும் சூப்பரா இருக்குங்கிறான். அந்த மாதிரி ஒரு வண்டிலாம் இப்போ எங்கடா இருக்கு? எலக்ட்ரா ஆக்சுவலா புல்லட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லைனப், ஃபேமிலிக்கும் செட் ஆகும். ஹிமாலயன் ஒரு அளவுக்கு நீங்க சொல்றதுல வரும். ஆனா ஃபேமிலி ஆரியில நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆரி மட்டும் தான் பேசுறோம் நாங்க, ஆரி தான் ஆரி மட்டும் பேசுறோம். ஆரியில வந்து ஹிமாலயன் ஒரு அளவுக்கு சீட் கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், ஜாலியா ஓட்டிட்டு போறதா இருக்கும். எனக்கு புரியுதுடா. நான் இப்போ ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள்னு சொல்றேன் பத்தியா. இப்போ எப்படின்னா எலக்ட்ரா நான் வச்சிருந்தேன், சரி, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 2008 மாடலு கேஸ்ட் அயர்ன் இன்ஜின் தான். அந்த கேஸ்ட் அயர்ன் இன்ஜினோட ஃபீலே தனி. அதான் நான் சொன்னேன், 10 மினிட்ஸ்ல பையன் ஹீட் ஆயிட்டானா த்ராட்டிலே டிஃப்ரென்ஸ் தெரியும். என்ன பட்டரி ஸ்மூத் தெரியுமா அது பா. அதே மாதிரி 60 கிலோமீட்டர் ஸ்பீட் நீ போறன்னு வை, வண்டியில பீட் சவுண்ட் இருக்கும், ஒரு ஜென்டலான அழகான பீட் சவுண்டு. நம்ம சைலன்சர் மாற்றி டம்முலாம் இல்லை, அந்த புல்லட்டுக்கே ஒரு நல்ல பீட் சவுண்ட் ஒன்று இருக்கும் அந்த டைம்ல வந்து அந்த மாடல்ல. இன்னொன்று, பின்னாடி ஒருத்தர் உட்காரலாம், டிரைவர் ஒருத்தர் இருக்கலாம், ரைடருக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காரலாம். அதை எப்படி சொல்ற, ஒரு குழந்தை உட்காரலாம், டேங்க்ல ஒரு குழந்தை உட்காரலாம். செம்ம கம்ஃபர்டபுளா ஸ்பேஷியஸா இருக்கும் அப்படியே. புரியுது. பிளஸ் இந்த 4 பேர் இப்போ டிராவல் பண்றாங்கன்னு வையேன், இந்த 4 பேருக்குமே டயர்ட் ஆகாது. ரைடரான இப்போ நான் ஓட்டுறேன், நான் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஓட்டியிருக்கேன், தூரமாலாம் கூப்பிட்டு போயிருக்கேன். அந்த வண்டி நான் ரன்னிங்ல இருக்கும்போதெல்லாம் டயர்டே ஆகாது. பின்னாடி உட்கார்றவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க, இருக்கிறதுலே கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. 2 பக்கமும் என்ன வேணா அந்த சாரி கார்ட்லயே வந்து உனக்கு ஃபுட் ரெஸ்ட் இல்ல. ஆக்சுவலா இப்போ நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா, இப்போ புல்லட்ல இதே கம்ஃபர்ட் இப்போ இருக்கிற புல்லட்ல இருக்கு. அவனுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புல்லட்டுக்கு உண்டான அந்த ஒரு கோர் ஃபீச்சர் என்ன, வைப்ரேஷனு, சவுண்டு, அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு சாலிடா ஃபீல் வரும்ல, அந்த ஈவன் அந்த சாலிட் ஃபீலை கூட அவங்க ஓரளவுக்கு அதுதான் நான் சொல்றேன். அந்த வைப்ரேஷன் நீ ஒன்று சொன்னல, அது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, அந்த கிளாசிக் 350 அப்படின்னு மாறிச்சு. அது ட்வின் ஸ்பார்க் இல்ல இப்பயும் போயிட்டு இருக்கு, கரெக்ட் தான். அந்த ட்வின் ஸ்பார்க் உள்ளர வந்து ஃபர்ஸ்ட் தண்டர்பர்ட்ல ஒரு இன்ஜின் வந்துச்சு, சரியா? அந்த ட்வின் ஸ்பார்க் வந்ததுக்கு அப்புறம் அது அட்வான்டேஜ் தான் இல்லைன்னு சொல்ல, பட் அந்த கேஸ்ட் அயர்ன்ல இருந்து அடுத்து அலுமினியம்க்கு போயிட்டாங்க. இந்த டைம்ல இந்த சுவிட்ச்ல என்னாச்சுன்னு பார்த்தனா, வண்டியில நீ சொன்ன அந்த பவர்லாம் அப்பதான் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, சரியா? இப்போ வெளில நிக்கிற கிளாசிக் வந்து ஃபர்ஸ்ட் வந்த பேட்ச், ஓகே. எங்க வெளில வந்து எங்க அப்பா யூஸ் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் இருந்தது. ஏன் எலக்ட்ரா வித்தாச்சுங்க, ஏன்னா நான் சைக்கிள் ஓட்டுறது இப்படிதான் போறனால பைக் எடுக்கிறதே இல்லை. பிளஸ் இவனுங்க வந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வந்து ஸ்மார்ட் போனையும் தாண்டிட்டாங்க, ஜெட் பேக், சரி அதெல்லாம் ஸ்மார்ட் போனையும் மிஞ்சிட்டாங்க. 2018 நான் வந்து என்ன பண்ணேன்னா, பம்மல்ல அந்த திருநீர்மலை ரோட்ல வந்து இருக்கிற புல்லட் ஷோரூம்ல போய் கேட்குறேன். இப்போ ஷோரூமே இடம் மாதிரி இருக்கு, அதாவது சாரி சர்வீஸ் சென்டர் இடம் மாதிரி இருக்கு, அதே ரோட்லயே கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. இந்த வண்டியை காமிச்சு எடுத்துட்டு போயிருக்கேன், ரன்னிங்ல இருந்தது, எடுத்துட்டு போயிட்டு காட்டுறேன். 2018 20குள்ளடா, கோவிட் முன்னாடின்னு நினைக்கிறேன், கொண்டு போய் காட்டுறேன். ஏன்னா கிளாசிக் சர்வீஸோட போறோம், இதை எடுத்துட்டு போறேன், இதை சர்வீஸ் பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். இந்த மாடல்லாம் பண்றது இல்லைங்கிறான். டேய் வண்டி வாங்கி இன்னும் எஃப்சி கூட பண்ற வேலை வரலடா எனக்கு, இந்த வண்டிலாம் சர்வீஸ் பண்ண முடியாதுங்கிற. என்னடா அப்படித்தான்டா இருந்தது நினைச்சுமா, இது எப்படி ஏத்துக்க முடியும்னு கேட்குறேன். இது எப்படி ஏத்துக்க முடியும் எனக்கு வந்து இதை, என்னையா இது அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு கேட்டா, இதெல்லாம் விண்டேஜ் வண்டின்ட்டாங்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ ஒரு கொஞ்சம் கூட பேக் காம்பேட்டபிலிட்டி இல்லை, பேக்வர்ட் காம்பேட்டபிலிட்டி ஜீரோனா அப்புறம் நான் எப்படி நம்புவேன் அவனை? இன்னைக்கு கிளாசிக் மட்டும் என்ன பண்றான்னு நினைக்கிறேன், அது நானே பண்ணிடுவேன். பேசாம எங்க அப்பாட்ட நானே பில்லு போட்டு, நான் கொஞ்ச நேரம் வந்துட்டு அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு தண்ணியோ 2 பக்கெட்டையும் எடுத்துட்டு போனேன்னா நல்லா தொடச்சி கழுவிட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணி, அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ஆயில கூட விடு, நல்லா உட்காந்து இதெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு நேராக ஆயில் இருக்குல்ல, பழைய ஆயில், அது ஒரு துணியில் அடிச்சுட்டு மேலே ஃபுல்லாக தேய்ச்சி டெஃப்லான் கோட்டிங் சார் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு எங்கள் அப்பாட்டே வாங்கிட்டு போயிடும். இல்லை இப்போ நம்ம புல்லட்லாம் வச்சுருக்கோம்ல, 70% ஆஃப் த சர்வீஸ் சென்டர் ஒர்க்கை வந்து நம்மளே பார்க்கலாம். ஆயில் மாத்துறதா இருக்கட்டும், ஏர் ஃபில்டர், புல்லட்ல ஏர் ஃபில்டர் இருக்கான்னு, ஆமா இருக்கு, ஏர் ஃபில்டர் மாத்துறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இது பார்ட்ஸை கழட்டி க்ளீன் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம பண்ணிடலாம். கரெக்ட் தான். ரொம்ப பெரிய இந்த கிளட்ச் வயர் அதையும் நம்ம மாத்திரலாம் எப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா. இப்போ வர டெக்கா இருக்கிற பைக்ஸ், இந்த அப்பாச்சி, அதுக்கப்புறம் கேடிஎம், இதுங்களெல்லாம் தான் நம்ம வந்து சரி பண்ண முடியாது. சிம்பிள்ரா. நான் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட எப்படி போயிட்டு இருக்குன்னா, டெக் நியூஸ் தான், பட் இதுல ஒரு சில கருத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எவ்வளவு பேருக்கு ஆட்டோ நியூஸ் இனிமேல இருந்து கேட்கணும் அப்படின்றது கொஞ்சம் மர்ஜ் பண்ணா நல்லா இருக்கும்டா. மர்ஜ் பண்ணா நல்லா இருக்கும். இது எனக்கு கான்டெக்ஸ்ட் நல்லா வருது.
நீ இதை எடுத்துட்டு வரனால எனக்கு எப்படி இருக்குன்னா அதை அப்படியே நான் மொபைலோடயும் ஒப்பிட்டு சொல்லுவேன். ஏன்னா பிசினஸ் நிறைய இடத்துல அப்படிதான் இப்போ ரன் ஆகுது. உனக்கு 40 வருஷம் ஓடுற வண்டி ஒன்று செஞ்சு கொடுத்துட்டேன்னு வையன், அப்புறம் நான் எங்க கல்லா கட்டுறேன். அதேதான். சரியா, நான் சில சமயங்கள் யோசிச்சிருக்கேன்டா, என் பழைய சைக்கிள் ஜென் சைக்கிள் இருக்குல்ல, அதில் பிரேக் பார்த்தோன்னா கம்பி. நான் இங்கே பிரேக் பிடிக்கும் போது என்ன ஆகும்னா, பிரேக் பிடிக்கிற இடமே கம்பி, அதுலேருந்து ராடு போகும். கரெக்டாக சென்டரில் ஃபோர்க்கு நேரம் மேலே வந்து பார்த்தோன்னா அந்த ராடு அட்ஜஸ்டர் இருக்கும், கீழே ராடு போகும், அங்கேருந்து கீழே போய் கீழே திரும்ப பேக்ல இருக்கிற பிரேக்குக்கும் ராடு போகும், குட்டி கம்பி போகும். இந்த கம்பி எல்லாம் கட்டலாம் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகுது, எனக்கு வந்து பிரேக் ஷூ தான் தேயும் எப்பயுமே. அந்த பிரேக்ல குட்டியா இருக்கா, அந்த ரப்பர் தான் தேயும் பழைய சைக்கிள் யூஸ் பண்ணும்போது. எனக்கு ஆயில் போட்டு நான் மெயின்டைன் பண்ண போதும், இந்த பிரேக்கிங்லாம் பக்காவா இருக்கும். சரியா, அது மட்டும் தேஞ்சிக்கிட்டே இருக்கும், தேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இவ்வளவுதான். இதுதான் முன்ன இருந்தது. இப்போ என்னெல்லாம் தெரியுமா இருக்கு, அது தேயும், இது அழுத்தும் போது கேபிள் இருந்துரும். சரியா, நான் என்ன கேட்குறேன், நான் அதுக்காக வண்டியில வந்து நீங்க அங்கங்க கம்பியா சொருகி வைங்கன்னு சொல்லல. இன்னும் கூட நீங்க ஆல்டர்னேட்டிவ் வண்டி பிடிக்கலையா? சைக்கிள்ல சொல்றீங்க, வண்டி 50 வருஷமா வண்டியில என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் கூட பார்த்தோன்னா யூசருக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே, லைட் யூசரா இருந்தா 1 வருஷத்துலயே கேபிள் கட் ஆகிற மாதிரி கேபிள் கொடுக்குறீங்க. ஹெவி யூசர்லாம் வெறுத்து போயிடலாம். வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜாவேத் ப்ரோ வந்து அன்னைக்கு புல்லட் எடுத்துட்டு வந்தாரு, இங்க இருந்து போயிட்டு இருந்தாரு. எந்த காலத்து புல்லட் அது? எந்த காலத்துலாம் இல்ல, இப்போ வந்ததா? தண்டர்பர்டு 2015-16 அந்த டைம், அந்த மாதிரி தண்டர்பர்டு. அப்படி இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்ட்ஸ்ல ரிலையபிலிட்டி கம்மியா இருக்குன்றேன். நீ இப்போ நான் இதை எப்படிலாம் ஒப்பிட்டு சொல்றேன்னு சொல்றேன். இப்ப இருக்க கார்ஸ் செம்ம மாடர்னா இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலா என்ன பண்ணுதுன்னா ரொம்ப கம்ஃபர்ட் தருது, ஓட்டும் போது ஜாலியா இருக்கு, எல்லாம் ஓகே. எண்ட் ஆஃப் தி டே மெயின்டெனன்ஸ் வரும்போது சாவடிக்குது. கரெக்ட், இந்த பாயிண்ட் அக்ரீடு. அதே மாதிரி தான் பைக்லயும் காம்ப்ளிகேஷன் வர வரைக்கும் ஜாலியா இருக்குங்கிறேன். ஒரு காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கேன், எப்படி தெரியுமா இருக்கு, ஹியூமன் பாடியும் தாண்டி போயிடுறாங்க. ஹியூமன் பாடியில் எப்படின்னா, ஐயா லைட்டா தலை சுத்துது அப்படின்னு போய் உட்காந்தா, உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு, ஐயோ ப்ரெஷரா, சுகர் கூட லைட்டா வந்திருக்குது, அதுவுமா சார் என்ன உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க, லைட்டா தலை சுத்துதுன்னு வந்ததுக்கு என்ன பெரிய லிஸ்ட் போடுற. அந்த மாதிரி பைக்லயும் இன்னைக்கு நான் பாக்குறேன், இதை ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணா எங்கேயோ போகுது. கடைசியில ஒரு ஒயரிங்ல ஒரு சின்ன இஷ்யூடா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிச்சா, அது சார் இது இங்க இந்த கட்டர் இந்த இடத்துல சரியில்லை, இந்த இடத்துல இங்க மாதிரி அங்க மாதிரி முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறேன். பிளஸ் ரிலையபிலிட்டியும் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறேன். சொல்லலாம். இது வந்து எப்படி 50-50, அது 50-50ஆவே வச்சுக்க. நான் அதான் சொல்றேன், பிசினஸ் மாடலே அப்படிதான் இருக்குங்க. ஆமா, ஸ்மார்ட் போன்லயே போகும். இப்போ ஃபுல்லா உங்களுக்கு எல்லா ரிலையபிலிட்டியோட கொடுத்துட்டா நாங்க எங்க போறது? டப்பர் வேறன்னு ஒரு கம்பெனி இருந்ததா? ஆமா, இப்போ அவன் எங்க ரிலையபிளா இருந்தாங்க, காணாம போயிட்டேன். அவ்வளவுதான், எல்லாம் வாங்கினானுங்க, 10 வருஷம் ஒரே டப்பா யூஸ் பண்ணானுங்க, அவனுக்கு பிசினஸ் ஓடல, மூடிட்டு போயிட்டான். அப்படி இல்லடா, இதுல நிறைய என்னெல்லாம் சொல்லணும்னு தோணுதுன்னா, இப்போ இதே வெஹிக்கிளா இருக்கட்டும், ஃபோன்ஸா இருக்கட்டும், இப்போ ஈயூ பாரு, பேக் டோர் ஓப்பன் ஆன டிவைஸ், பேக் டோர் வந்து ஓப்பனபிளா இருக்கணும், இல்லாட்டி பேக் டோர் பேட்டரி ரீப்ளேசபிளா இருக்கணும், பேட்டரி வந்து யூசர் ரீப்ளேசபிளா இருக்கணும், ஈஸியாவே இருக்கணும். எப்போ 2027 கம்பல்சரி இது வந்து இருக்கணும். அடுத்து என்னன்னா 7 வருஷம் அப்படின்னு நீ ஃபோனுக்கு அப்டேட் தரனா, அப்போ 7 வருஷம் மினிமம் பார்ட்ஸ் அவைலபிளா இருக்கணும். கரெக்டா தான். சரியா, அடுத்து லேப்டாப்ஸ், எல்லா லேப்டாப்ஸ்லயுமே டைப் சி சார்ஜிங் இருக்கணும். நான் இந்த மாதிரி தான் சொல்றேன், இந்த மாதிரி கேட்குறேன், டிமாண்ட் கேட்குறேன். அவன் வந்து இப்போ நீ வண்டி எவ்வளோ வாங்குற யோசிச்சு பாரு, 2 லட்சங்கிறீங்க, 3 லட்சங்கிறீங்க, அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு எனக்கு வந்து சில பார்ட்ஸ்லாம் ரிலேபிளாக இருக்காது அப்படின்னா, அது அப்படிதான் பொதுவாக போகும், மாற்றிக்கலாம், நான் ஈஸி தான் அப்படின்னா அது. இப்போ ஓரளவுக்கு இதெல்லாம் வருது இல்ல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பஜாஜ்ல இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து நல்லா பண்ணிட்டானுங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இப்போ ஏதாவது, இப்போ நீங்க சொல்றது நடக்குது, இப்போ சப்போஸ் இது ஏதாவது இடிச்சு இதுவாகுது அப்படின்லாம் இருக்கு, அப்போ போனா சர்வீஸ்ன்னு வரும்போது அந்த கருமாந்திரம் பிடிச்ச ப்ராப்ளம்ஸ் இருக்கே தவிர, லைக் பார்ட்ஸ் ரிலையபிலிட்டி அப்படின்றது வந்து கொஞ்சம் டிராஸ்டிக்காவே குறைஞ்சிருச்சு. அப்போ எனக்கு வந்து இது எப்படி பாக்குறேன்னா, ஐஸ் இன்ஜினை விட ஒருவேளை ஈவில அதிக பிரச்சனை இருக்கு அப்படின்னு தோணுது. பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இல்லடா, பார்ட்ஸ் அவைலபிலிட்டி கண்டிப்பா இவங்களோட ரீசெண்டா இருக்குல்ல, ரீசென்ட்லாம் சொல்லாத, நீ பல வருஷமா இருக்கிறவனே பெல்ட் தர மாட்டான், அப்புறம் என்னத்த சொல்ல. அது ஏதோ வாஸ்தவம் தான். இத்தனைக்கும் பார்த்தா ஈவி வெஹிக்கிள்ஸ் தான் ரொம்ப சிம்பிள். வேற இந்த கருமத்துல அதுலதான் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இல்லை.
அது ஏதோ கணக்கு. ஐசி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஆனா இருக்கு அதுல. இந்த ஒரு விஷயத்துல வந்து நான் இதை சொல்லி ஆகணுங்க. ம். இவ்வளவு தூரம் பைக்கை திட்டினாலும் ஒரு பைக் வாங்கிட்டேன்னு வைங்களேன், அடுத்த ஒரு 15 25 வருஷம் ஈஸியா யூஸ் பண்ணலாம், நல்லா மெயின்டைன் பண்ணலாம். சில பைக் வந்து கேவலமான மெட்டீரியல்ஸ்ல பண்ணிருப்பாங்க, ஒன்றும் பண்ண சொல்ல முடியாது. நீங்க ஒரு 10 இயர்ஸ் யூஸ் பண்றதுக்குள்ளேயே சைலன்சர்ல ஏன் ஓட்ட விழுந்ததுன்னே புரியாது. நீங்க நல்லா தான் மெயின்டைன் பண்ணிருப்பீங்க. எங்க ஜாவாவை சொல்றீங்களா எஸ்டியை சொல்றீங்களா? அதுல எப்படிலாம் இருந்ததோ எனக்கு தெரியாது. நான் வந்து பஜாஜ்ல வாங்கிட்டு பஜாஜ்ல உள்ள இந்த CD100 இந்த வண்டிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் மாறி இருக்கும். நான் சொல்றது எப்பன்னா, ஆனா ஜாவால இன்னும் மாறலப்பா, இன்னும் மாறல. இன்னும் மாட்டையா? சரி. ரெட்டிட்ல வந்து முன்னாடி 2-3 நாளுக்கு முன்னாடி நீங்க வந்து ரெட்டிட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்தியன் பைக்ஸ்னு ஒரு ரெட்டிட் அக்கௌண்ட் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் என்னென்ன பிரச்சனை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவானுங்க, ஹெல்ப் கேட்பாங்க, சொல்யூஷன் கேட்பாங்க. அதில் ஒருத்தன் கேட்டதுதான், நான் ஜாவா வந்து வந்த புதுசில் செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்சோ வந்த புதுசில் நான் வாங்கினேன். அதுலேருந்து நான் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். என்ன பார்ட்ஸை வச்சு இவனுக்கு மேக் பண்ணானுங்கன்னு தெரில. சைலன்சரில் ஓட்ட விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் டேங்க்கு அந்த கீழே ஒரு இடம் இருக்கும் அங்கே ஓட்ட விழுந்துருச்சு, அப்படி இப்படின்னு பிடிச்சி இது பண்ணியிருந்தான். டேங்க்லாம் ஓட்டையா? டேங்க்னா ஒரு கீழே ஒரு பார்ட் மாதிரி வரும், அதுல ஓட்டை துரு பிடிச்சி ஓட்டையாயிடுச்சு. அதான் அப்போ ரொம்ப கேவலமான அலாய், ஒஸ்டா இருந்தது. காம்பினேஷனே சரியில்லை. ஆமா ஆமா, கெமிக்கல் ரியாக்ஷன் ரொம்ப ஈஸியா. அந்த மஹிந்திரான்னு ஒரு பைத்தியக்கார நாய் இருக்கே, மோஜோ அப்படின்னு ஒரு பைக்கை விட்டான். ஆமா, சூப்பர் பைக்கு. வாங்கினீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு வந்து கேரண்டீடு ரிலையபிலிட்டி, 15 இயர்ஸ் கேரண்டீடு ரிலையபிலிட்டி. பார்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஜினாக இருக்கட்டும். அதை அவன் ப்ரமோட்டே பண்ணலை, அப்படியே செத்து போச்சு. மோஜோ ட்ரைபுன்னு இருக்கானுங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க, பைக்கை விற்கிறியான்னு கேட்டால் 90% நான் விற்க மாட்டேன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த மாதிரி பைக்கு எல்லாமே வந்து இம்போர்ட்டட் பார்ட்ஸ், சூப்பராக இருக்கும், சர்வீஸும் கொஞ்சம் அதிகம் கன்சிடரிங் த குவாலிட்டி பார்ட்ஸ் எல்லாமே. இதை விட்டு எஸ்டி ஜாவா அப்படின்னு 2 கொண்டு வந்தான். எப்படி கொண்டு வந்தானோ அப்படியே போயிடுச்சு. அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ். எஸ்டி கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு பொழைச்சிக்கிட்டு இருக்கு. ஜாவாலாம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸே 3 பேர் அழகாக நான் பார்த்தேன். நான் டாமினார் 250 வாங்கினேன், ஜாவா வாங்கினான். நான் 1 வருஷத்துக்கு 1 வாட்டி சர்வீஸ் கொடுப்பேன், ஜென்ரல் சர்வீஸுக்கு கொடுப்பேன். அவன் 1 வருஷத்துக்கு 4 வாட்டி இது இல்லை அது சரியில்லை இது சரியா போச்சு இது மண்ணா போச்சுன்னு சர்வீஸ் கொடுப்பான். 2 இயர்ஸ் 2 வருஷம் சொல்லிட்டு இல்லைங்க. எனக்கு இந்த விஷயத்துல நான் ஒன்று சொல்ல வந்தேன்ல, பைக்ஸை விட டேஞ்சரஸான ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னா ஃபோன்ஸ் தான். இதையாவது அப்படி இப்படி ஒப்பேத்தி பேட்ச் ஒர்க் பார்த்து நீங்க ஒரு 10 வருஷம் ஓட்டிடுறீங்க. இது கேவலத்திலையும் கேவலம். 2 வருஷம் கூட தாங்க மாட்டேங்குது இப்பெல்லாம். எந்த விதத்துல அப்டேட்டை கொடுத்து முடிச்சு விட்டுருவானுங்க. வந்தாங்க சரியா? இதுல வேற என்னடானா, இப்போ ரீசெண்டா யாரோ ஆப்பிள் ஸ்டோர்ல வேலை பார்த்த பொண்ணோ ஏதோ ஒன்று ஒருத்தவங்க வீடியோ போட்டிருக்காங்க போல, அது வேற ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. ஆப்பிள் வந்து வாண்டடாவே இப்போ 17 வந்தா 16 ஸ்லோ பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லி அவங்க ஏதோ பேசி ஒரு அது நிஜமா. எனக்கு வந்து ஃபோனை அவங்க இந்த விதத்துல ஸ்லோ பண்றதா தெரியல. பட் இதுக்கு முன்னாடி பேட்டரியில மாட்டினாங்க. எப்படின்னா பேட்டரியோட ஹெல்த் குறைய ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பர்ஃபார்மன்ஸை குறைச்சு விட்டா, டே 1 எனக்கு 6 hours SOT வருதுன்னு பர்ஃபார்மன்ஸை குறைச்சு விட்டா என்ன ஆகும்னா ரொம்ப பவர் ரிசோர்ஸ் எடுக்கவே எடுக்காது. த்ராட்டில் பண்ணி விட்டு அப்பயும் 6 hours வந்துகிட்டே இருக்கும். ஆனா என்ன காம்ப்ரமைஸ் ஆகும்னா ஸ்லகிஷ்னஸ். ஸோ இதுதான் மேட்ரு. ஆனா அது வந்து ஒரு வகையில யோசிச்சு எப்படி தெரியுமா இருக்கு, காலையில ஒருத்தர் எடுத்துட்டு போறான், நைட் வரைக்கும் எப்பயுமே 30% இருக்கு. 2 வருஷம் கழிச்சு அவனை கேட்கறேன், காலைல எடுத்துட்டு போறான், திரும்ப நைட் வரைக்கும் 30% இருக்கு. இன்னைக்குலாம் அந்த மாதிரிலாம் எந்த ஃபோனும் இருக்காது. அப்படி ஒரு ஃபோன் கடல்லே இல்லையா, சுவிச் ஆஃப்ல இருந்தால் மட்டும் தான் அப்படி இருக்கு. ஏன்னா அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ். இப்போ அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ HMD 400 வரும் பாக்குறீங்களா? 400 400 தானே அது, எக்ஸ்பிரஸ் மியூசிக் மாதிரி ஒன்று இருக்குமே. எது நான் எடுத்துட்டு வந்தேன்ல இன்னைக்கு ஒரு இது, அதில் தான் இருக்கு. எடுக்கட்டா போயிட்டு எடு ஆனால் பவர் பேங்க் ஃபோனு. என்ன நினச்சிங்க? ஆஃப்ல இருக்கா? ஆமாம், ஒரே நாள் சார்ஜ், ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் போதும். 4 to 5 days சால்ட்டாக வரும். 5 days? ஆமாம், கம்மியாக சொல்கிறடா. ஏன்னு பார்த்தீங்கன்னா HMD 110 பவர் வாங்கியிருக்கேன்ல, அதுவே மனசாட்சியே இல்லாமல் நான் வாங்கின அன்னையிலேருந்து மினிமமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வாங்கின அன்னைக்கு போட்டது, சார்ஜ் போடல, சாரி, வாங்கின அன்னைக்கு நான் சிம்ம உள்ள போட்டது. இன்னும் 40% இருக்கு. இன்னும் அது சுவிட்ச் ஆஃப் பண்ணல, அது கிடக்குது அந்த சைடுல கிடக்குது. அந்த இல்ல, அதுக்கு தாண்டி ப்ளூ கலர். ஓகே சரி. இது எவ்வளவு ஆக்சுவலா பேட்டரி தெரியல. பேட்டரி இருக்குமான்னு அதல்ல, பேட்டரி கெபாசிட்டி கேட்டேன், ஒன்ன கேட்டேன். அதே தான் என்ன நோக்கியால என்ன இருக்கும் அதே தான்.
இல்ல இது பேட்டரி பெருசு போல. இல்ல அதே அது 1750 mAh HMD 110 இதான் பவர். இருக்கும் சைடுல இருக்கு பாருங்க. அப்ப இதுவும் அதே தான் இருக்கும். அதுக்கும் மேல இருக்கும்னு தோணுதுங்க. ஏன்னா போனே வெயிட்டா வேற இருக்குங்க. பாருங்க. டேய் 2500 mAh பட்டன் பண்ணுங்க. போடு. அடா பாவி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஐபோன் ஏர் பேட்டரிடாது. செம்மையா செம்மதான். சரி, அப்போ இதை வந்து டெஸ்ட் பண்ணலாம் போல இந்த ப்ராடக்ட்டை. வேற லெவலா நீ இருக்கு. 110 பவர் டெஸ்ட் பண்றியா? நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். 110 பவர். ஆனா அது 2G. இது என்ன 4G? இதுவும் 2G தான். 2G தானா? எனக்கு தெரியாதுடா, நான் அதனால உன்கிட்ட கேட்டேன். இது என்ன மாடல்னே முதல்ல சரியா தெரியல. நீ தான் ஏதோ 400ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதுக்குள்ள பார்த்தா தெரியும். மேட் இன் இந்தியா 400 இல்லையே, TA1714 போடு வந்துடும். மாடல் TA1714. 130 மியூசிக் சாரி. ஓ 150. அப்போ அதுலேயும் இதே மாதிரி பேட்டரியா இருக்கலாம்? ஏன்னா 115 ஒரு மாடல் இருக்குங்க. இது மியூசிக் சீரிஸ். இதுதான் பரவாயில்ல. 2000 ரூபா இல்லையா? 2000 ரூபாவா? இது நான் 1100 ரூபாய்க்கு வாங்கினேன். 1100 ரூபாய்க்கா? 200 ஆல்ரெடி ஒரு ஃபீச்சர் ஃபோன் இருந்தது, அதை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 200 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ அதை எடுத்துக்கிட்டான். ஓகே சரி, எப்படி 1500 அவ்வளோதான், அதுக்கு மேலாம் கிடையாது. இப்போ இந்த பவருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா 2 வாட்ஸ் லவுட் ஸ்பீக்கர். இதுல என்ன ஒரே ஒரு டிராபேக் நான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னா, கப்சப்பே இருக்கு. நல்லதுதான், நான் அதை யூஸே பண்ணல. நல்லா இருக்கும், அது ஒர்க் ஆகும். ஆனா கேமராவோட இருக்கிற 150ல கேமரா இருக்கும்னு நினைக்கிறேன். HMD 115 போட்டு பாரு, HMD 150 மியூசிக்னு போட்டு முடிஞ்சிடும். இது 130 மியூசிக்ல வந்துருச்சு பாரு. கேமரா இருக்கா? ஆனா எதுக்கு கேமரான்னு நான் அங்கதான் டெஸ்ட். அதுலயும் ஸ்பீக்கர் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் HMD 150 மியூசிக்கும். அப்படியா? கேமரா இருக்கிறனால என்ன ஆகும்னா, பேமெண்ட் போற இடத்துல QR ஒர்க் ஆகும்டா. ஓகே, இல்ல QR ஒர்க் ஆச்சுன்னா அடுத்து நீ பேமெண்ட் பண்றது SMSல பண்ணுவேன். இன்டர்நெட் வேண்டாம், SMSல பண்ணலாம். ஸோ அதனால சொன்னேன். சரி, நீ இந்த மாதிரி வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்காக X500 சீரிஸ் அடுத்து இப்போ வந்துகிட்டு இருக்கா. ஆமா, விவோட X500 சீரிஸ். ஜாலியா? செம்ம ஜாலி ஜாலி ஜாலி. எங்காலும் ஒரே என்ஜாய் தான். இனிமே ஆல்ரெடி X300 Pro யாராவது யூஸ் பண்றீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இப்போ X300 Ultra வந்திருக்கு. ஆஃப்லைன் ஸ்டோர்ல வாங்கினா X300 Ultra 1,30,000 கிடைக்குதான். அது என்ன எதுன்னு கொஞ்சம் விசாரிச்சு செக் பண்ணிக்கோங்க. அங்க நீங்க வாங்குறதா இருந்தா கேமரா கிட்ல இருந்து எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா வாங்கினாலே 1,70,000 வாங்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பார்த்த ரேட் வந்து 2 lakhs கிட்ட தான் பார்த்தோம்ல. அதை கம்பேர் பண்ணும்போது ஆஃப்லைன்ல பாரு எவ்வளவு கம்மியா இருக்கு. அதான் 1,65,000 1,60,000 அப்படிலாம் சொல்றாங்க. ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா 2,10,000 பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஆமா, இங்க வந்து 4,000 40,000 கிட்ட கம்மியாகும்னு சொல்றாங்க. பட் நிறைய நம்ம நண்பர்கள், நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து இதுக்கு ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமராலாம் வாங்கிட்டு போயிடுவேன் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. நியாயம்தான். பட் இங்க ஹைலைட் என்னன்னா, ஒரு ஃபோன்ல இந்த அளவுக்கு ஒரு கேமரா. ஏன்னா நான் ஒரு சில இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் போனா கேமரா எடுத்துட்டு போனா அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் கேட்பான். ஏன்னா கேமரா வாங்கி அதை தூக்கிட்டு சுமக்கிற கஷ்டமே எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. இதுல நான் அதை உள்ள எடுத்துட்டு போறதா இருந்தா அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் பே பண்ண சொல்றியாடா அப்படி இருக்கும். ஆனா அதுக்கு ஈக்குவலண்டா கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலண்டா அப்படி ஒரு 80% அது ரிசல்ட் மேட்ச் பண்ற மாதிரி ஃபோன்ஸ் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதனால வந்து அப்போ ஃபோன்ஸை வச்சே நீ அந்த இதை ஃபுல்லா கவர் பண்ணிக்கலாம் இல்லையா? அந்த அடிப்படையில ஃபோன் வந்து ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். புரியுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேயா, ரைட்டுங்க. ஸோ மொத்தம் இந்த டீல்ல நீங்க என்ன வாங்க போறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லுங்க. இந்த டீல் ஆமா, S25 Ultra 94,000 95,000 அது வந்து 95,000க்கு அமேசான்ல இருக்கு. ஆமா, மற்றபடி மீதி டீல்ஸ் எல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். நீங்க அதுல எது ரொம்ப அட்ராக்டிவா ஃபீல் ஆகுதுங்கிறத மறக்காம சொல்லுங்க. எனக்கு வந்து AI+ஓட ஃபிளிப் தான் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஆமா, எவ்வளோன்னு தெரியுமா? சொல்லுங்க. 28,000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டேன். AI ஃபிளிப்பா? ஜாலி தான். AI ஃபிளிப் ரைட்டு. S26 Ultra இப்போ வந்து பெட்டர் ஈகோ சிஸ்டமோட 1,30,000 கிடைக்குது. லைகா ஆப்டிக்ஸோட 17 Ultra கிடைக்குது. X300 Ultra ஆஃப்லைன்ல 1,30,000 கிடைக்குது. சீரிஸா மாஸ் ஆஃப்லைன்ல கிடைச்சா வாங்கிக்கோங்க. பட் ஆன்லைன்லன்னு பார்த்தா கேமரா கிட்ட எல்லாத்தையும் சேர்த்து வாங்கினா 2 லட்ச ரூபா எழுதி வைக்க வேண்டியதா இருக்கு. கூகுளோட ஃபிட்பிட் ஏர்ரா
ஆமா அதோட ரைவலா? ஊப்புக்கு ரைவல் எல்லாரும் தான். ஏன்னா ஊப்புலாம் வாங்குறதா இருந்தா வாங்கிட்டு நீங்க அதுக்கப்புறமும் வருஷம் பே பண்ணணும்ல. மை காட். ஆமா இதுலலாம் அந்த மாதிரிலாம் பே பண்ண வேண்டாம். ஒன்ஸ் வாங்கிட்டா இந்தியால இருக்கான்னு இல்ல இந்தியாலலாம் இல்லடா. மை காட். சரி இந்தியாக்கு வருமா அப்படின்னு தெரியல. வந்தா நல்லா இருக்கும். உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஒன்றும் வாங்கலாம் முடியாதா? என் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க தான் கூகுளோட செல்லப்பிள்ளை. அதான்டா என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வர சென்னையில மூச்சே வாங்க முடியலையா? இதுல நான் இதெல்லாம் வர வாங்கணுமா? ஆப்பிள்ல அடுத்த ஜென்ரேஷன் எல்டிபிஓ பேனல் எல்டிபிஓ பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 18 சீரீஸ்ல வரும்ன்றாங்க. இன்னும் பவர் எஃபிஷியண்டா இருக்குமா? ஆமா. ஸோ பேட்டரி லைஃப் இன்னும் ப்ரொலாங் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து ஆப்பிள் தரப்புல பார்க்குறேன். பார்ப்போம். இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ். அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம வந்து மண்டே பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர் சிவபரணி பார்க்கலாங்க.